கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது போல் கல்வி ஒரு மனிதனை உயர்ந்த இடத்திற்கு இட்டு செல்லும் என்பதற்கு சிறந்த உதாரணமாக திகழ்கின்றனர் தமிழ்நாட்டு மாணவர்கள். இதற்கு காரணம் அனைவருக்கும் IIDM அரசு பள்ளியில் படித்து IITயில் சேரும் மாணவர்களின் கல்வி செலவை அரசே ஏற்கும் நான் முதல்வன் திட்டம், போட்டித் தேர்வுக்கான பயிற்சி மற்றும் கட்டண உதவி, விலையில்லா மடிக்கணினி போன்ற முதலமைச்சரின் பல்வேறு கல்வி உதவி திட்டங்களால் தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக கொண்டு சென்று வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழியில் அரும்பணி ஆற்றி வரும் மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களின் மக்கள் பணிகளின் தொகுப்பு. திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு உலகம் உங்கள் கையில் எனும் அறிவூட்டும் கருப்பொருள் திட்டத்தின் கீழ் மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் கலந்து கொண்டு கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு மடிக்கணினிகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் தமிழ்நாடு சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு. பிச்சாண்டி, திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் CN அண்ணாதுரை, MS தரணிவேந்தன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மூபே கிரி, பேசுதி சரவணன், S. அம்பேத்குமார், O. ஜோதி, திருவண்ணாமலை மேயர் நிர்மலா வேல்மாறன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது சிறப்புரையாற்றிய அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் கல்லூரியில் படிக்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் செயல்படுத்தி வரும் பல்வேறு நலத்திட்டங்களை பட்டியலிட்டு பேசினார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு கல்லூரியிலே படிக்கிற குறிப்பாக பெண்களுக்கு இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை தன் அரசின் மூலமாக இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட திட்டம்தான் புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம். இந்த திட்டங்கள் எல்லாம் கல்லூரியிலே இருந்து வெளிவருபவர்களுக்கும் கல்லூரியிலே பயில்பவர்களுக்கும் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியிலே கொண்டு வந்த திட்டம்தான் நான் குறிப்பிட்ட திட்டங்கள் எல்லாம். ஆக இந்த திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு கல்லூரியிலே பயிலுகிற மாணவ மாணவிகள் தங்களுடைய இலக்கை அமைத்துக் கொண்டு திட்டங்களை தீட்டி அந்த இலக்கை அடைவதற்கு இந்த கணினியும் ஒன்றாக உங்களுக்கு உதவும். தமிழ்நாடு முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் அவர்களால் திருவண்ணாமலை காந்திநகர் பைபாஸ் பகுதியில் சுமார் 36 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த காய்கறி மற்றும் பூ மார்க்கெட் வளாகம் கடந்த டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிலையில் புதிய காய்கறி மற்றும் மலரங்காடியில் பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் விற்பனையை துவக்கி வைத்து பார்வையிட்டார். தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ரூபாய் 12 கோடியே 17 லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக மக்கள் குறைதீர்வு நாள் கூட்ட அரங்கம் திறந்து வைக்கப்பட்டது. அப்போது மாண்புமிகு பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் பொதுமக்களிடமிருந்து வரப்பெற்ற மனுக்களை பெற்றுக் கொண்டார். மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மோட்டார் பொருத்தப்பட்ட தையல் இயந்திரமும் சக்கர நாற்காலியும், விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற சமூக நீதி கல்லூரிகளை சேர்ந்த 12 மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் பரிசுகளையும் அமைச்சர் வழங்கினார். அப்போது சிறப்புரையாற்றிய அமைச்சரும் திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான ஏவ வேலு அவர்கள், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில்தான் வட ஆற்காடு மாவட்டத்திலிருந்து திருவண்ணாமலை மாவட்டம் உருவாக்கப்பட்டதாகவும் 8 தொகுதிகள் கொண்ட இந்த பெரிய மாவட்டத்தில் விவசாய பிரதிநிதிகள், பொதுமக்கள், மாவட்ட வளர்ச்சி கூட்டம் போன்ற கூட்டங்கள் நடத்த போதிய இடமில்லாத காரணத்தால்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவின்படி 12 கோடியே 17 லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு வசதிகளுடன் கூடிய 2 தளங்களுடன் மக்கள் குறைதீர்வு கூட்டரங்கம் கட்டப்பட்டு இன்றைய தினம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதுவும் ஒன்றுபட்ட திருவண்ணாமலை மாவட்டம் என்று சொன்னால் ஏறத்தாழ 8 தொகுதிகள் அடங்கியிருக்கிற ஒரு பெரிய மாவட்டம் நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டம். இந்த மாவட்டத்தில் விவசாய பிரதிநிதிகள் 19 போட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிற விவசாய பிரதிநிதிகள் அவர்கள் குறைகளை கேட்பதற்கு போதுமா என்று பார்த்தால் பதில். மக்களுடைய பிரச்சனைக்காக இருக்கிற பொழுது பதில். எவ்வளவு பழைய கலெக்டர் ஆஃபீஸ்ல
கூட்டம் சென்றதாக இருந்து மக்களை சந்திக்க முடியல. ஆனால் ஒரு கூட்டத்திற்கு நீங்கள் தர வேண்டும் என்று கேட்ட பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த கூட்டத்திற்காக நமக்கு கிட்டத்தட்ட 12,17,00,000 ரூபாய் பணத்தை ஒதுக்கி இந்த கட்டடத்தை நடத்துகிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. தமிழ்நாடு சட்டசபையின் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமீபத்தில் வெளியிட்ட உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. அமைச்சரவை கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் பங்கேற்ற நிலையில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களும் கூட்டத்தில் பங்கேற்றார். தமிழ்நாடு விரிவான சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நாமக்கல் புறவழிச்சாலை திட்டம் 23 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரூபாய் 400 கோடியில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டது. முதற்கட்டமாக முதலைப்பட்டி முதல் புதிய பேருந்து நிலையம் வரை பணிகள் முடிவுற்று மக்கள் பயன்பாட்டில் உள்ளது. இதையடுத்து மரூர்பட்டி முதல் வேட்டாம்பாடி வரை, வேட்டாம்பாடி முதல் வசந்தபுரம் வரை ரூபாய் 95.12 கோடியில் 2 புறவழிச்சாலைகள் முடிவுற்ற நிலையில் வேட்டாம்பாடியில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற பொதுப்பணிகள் நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் புதிய சாலைகளை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறை சார்பில் 4.45 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசுத் தொகுப்பை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் வழங்கி தொடங்கி வைத்தார். ரிஷிவந்தியம் ஒன்றியம் முருக்கம்பாடி கிராமத்தில் கூட்டுறவு நியாய விலை கடையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் MS பிரசாந்த், மலையரசன் MP, MLA-க்கள் க. கார்த்திகேயன், தா. உதயசூரியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வீரம்பாக்கம் புதூர் கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட நியாய விலை கட்டடத்தை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் திறந்து வைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாய் ரொக்கம் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கினார். தொடர்ந்து இதே பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகளிருக்கு தையல் இயந்திரம், இளைஞர்களுக்கு விளையாட்டுப் பொருட்கள், தூய்மை பணியாளர்களுக்கு பொங்கல் தொகுப்பு, தீ விபத்தில் ஆடுகளை இழந்த ஆக்கூர் கிராமத்தை சேர்ந்த பழங்குடியினருக்கு 6 ஆடுகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் வழங்கினார். திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் செய்யாறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அதிமுக, பாமக, தவேக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளில் இருந்து 5000த்திற்கும் மேற்பட்டோர் திருவண்ணாமலை மாவட்ட கழக செயலாளரும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருமான ஏவ வேலு அவர்கள் தலைமையில் தங்களை தாய் கழகமான திமுகவில் இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியினை செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி ஏற்பாடு செய்திருந்தார். அப்போது பேசிய பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள், தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்றால்தான் நாம் நினைப்பது நடக்கும் என்றும், உதாரணமாக இந்த செய்யாறு சட்டமன்ற தொகுதி திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே அதிகமாக வளர்ச்சி பெற்ற தொகுதி என்றும், இதற்கு காரணம் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட சிப்காட் தான் எனவும் கூறினார். இந்த செய்யாறு பகுதி என்பது ஏன் திருவண்ணாமலை மாவட்டம் என்பது விவசாயிகள் நிரம்பிருக்கிற மாவட்டம். விவசாயிகள் நிரம்பிருக்கிற மாவட்டம் என்கிற காரணத்தினால்தான் கழக ஆட்சியிலே, கலைஞர் ஆட்சியிலே இலவச மின்சாரத்தை தர வேண்டும் என்ற எண்ணம் கலைஞர் ஆட்சியில், கழக ஆட்சியில் வந்தது. நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். செய்யாறு பகுதியில் இருக்கிற இளைஞர்களுக்கு, நம்முடைய வேலை வாய்ப்பு இல்லாமல் சுத்திக் கொண்டிருக்கிற பட்டதாரிகளுக்கு, அவர்களுக்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று சீரிய நோக்கத்திற்காக, நல்ல நோக்கத்திற்காகத்தான் கழக அரசு, கலைஞர் அரசு முதலாக சிப்காட்டை
செய்யாறிலே முதலாக துவக்கியது. இந்த நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளரும் ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினருமான MS தரணிவேந்தன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், தலைமைச் செயற்குழு உறுப்பினர் வேல்முருகன் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை கொளத்தூர், பெரம்பூர் பேப்பர் மில்ஸ், கொளத்தூர் ஏரி பூங்கா உள்ளிட்ட இடங்களில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 3.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் நடைபாதை பணிகள், கொளத்தூர் GNT சாலை பாடி மேம்பாலம் அருகே 155.35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறும் சாலை மேம்பாலம் அகலப்படுத்தும் பணிகள் மற்றும் செந்தில் நகரில் நடைபெற்று வரும் மேம்பால பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து பெரியார் நகரில் அமைந்துள்ள முதல்வர் படைப்பகத்தை பார்வையிட்டு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வரும் மாணவர்களிடம் உரையாடிய அமைச்சர், தொடர்ந்து சென்னை தீவுத்திடலில் அமையவுள்ள தற்காலிக பேருந்து நிறுத்தம் மற்றும் ராயபுரத்தில் அமையவுள்ள தற்காலிக பேருந்து நிலையத்திலும் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது அமைச்சர் சேகர்பாபு, மேயர் பிரியா ஆகியோர் உடனிருந்தனர். சென்னை எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் அரசு சார்பில் 9 அடி உயரத்தில் மாமேதை கார்ல் மார்க்ஸ் சிலை அமைக்கப்பட உள்ளது. இப்பணி குறித்து பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் ஆய்வு செய்தார். தொடர்ந்து சென்னை எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனை வளாகத்தில் அதிநவீன உயர்தர சிறப்பு சிகிச்சை மைய கட்டுமான பணியை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பணிகளை விரைந்து முடிக்கும்படி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்திய அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் திறப்பு விழாவிற்கு தயாராக உள்ள முத்தமிழறிஞர் கலைஞர் அரங்கத்தையும் பார்வையிட்டார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. அப்போது நடைபெற்ற கபடி போட்டியில் 14 ஆண்கள் அணியும் 2 பெண்கள் அணியும் பங்கேற்றனர். முதலிடம் பிடித்த தினகரன் அணிக்கு ரூபாய் 50,000, 2ஆம் இடம் பிடித்த MUJ அணிக்கு 25,000 மற்றும் 3ஆம் இடம் பிடித்த சன் டிவி அணிக்கு 15,000 ரொக்க பரிசை தமிழ்நாடு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் வழங்கி பாராட்டினார். அப்போது உரையாற்றிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் விளையாட்டுத்துறைக்கு தமிழ்நாடு அரசு முக்கியத்துவம் வழங்குகிறது என்றும் அதனால்தான் விளையாட்டுத்துறைக்கு மாநில அரசு அதிக நிதியை ஒதுக்கீடு செய்வதாகவும் தெரிவித்தார். மேலும் விளையாட்டுத்துறையில் இந்தியாவில் தமிழகம்தான் தலைநகராக உள்ளது என்று தெரிவித்தார். கபடி என்று சொன்னால் அந்த காலத்துல சடுகுடுன்னு பேர். இது கீழே கிராமத்திலிருந்து உற்பத்தி வந்து மேலே வந்தது இது வரைக்கும். ஏன்னா தமிழ்நாடு ஒருத்தர் என்ன விளையாட்டு தெரியும்னு கேட்டீங்கன்னா எனக்கு சடுகுடு தான் தெரியும் தான் சொல்லுவார்கள். ஏன்னா அங்கதான் முதல்ல அது மேல எனக்கு ஒரு ஈர்ப்பு உண்டு. ஒரு காலத்தில் நான் உயர்நிலை பள்ளி படிக்கிற போது நான் டிஸ்ட்ரிக்ட்ல முதல் பரிசு வாங்குறது எதுன்னு கேட்டேன். இப்போ இருக்கிற கபடி அப்போ இருக்கிற சடுகுடில் நான் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வாங்கினேன். அதனால் அது மேலே எனக்கு எப்பொழுதும் ஒரு தாக்கம் உண்டு. இந்த விளையாட்டிலேயே பகுத்தறிவு விளையாட்டு எதுன்னு சொன்னால் இந்த கபடி தான். என்ன பகுத்தறிவுன்னு சொல்கிறேன் கேட்டுங்க. மீது இதை தவிர எந்த விளையாட்டு ஆடினாலும் தொடாமல் விளையாடலாம். எந்த விளையாட்டாராலும் தொடாமல் விளையாடலாம். தொட்டால் தீட்டு என்று சொன்ன காலத்திலே தொட்டு விளையாடுகிற ஆட்டம் தான் இந்த கபடி. தொட்டு விளையாடினாதான் தொடர்ந்து நீ ஜெயிக்க முடியாது. இந்த தோல்வி உற்றவர்களெல்லாம் அதுக்காக நீங்க தோன்றிடக்கூடாது. முயற்சி திருவனியாக்கம், முயற்சி இன்மை புகுத்துன்னு வள்ளுவர் சொல்றார். நீங்க இந்த இடம் முயற்சி பண்ணீங்கன்னா அடுத்த விட நீங்க தான் ஃபர்ஸ்ட்ல வருவீங்க. இந்த நிகழ்ச்சியில் நடிகர் துரு விக்ரம் மற்றும் பத்திரிகையாளர்கள் என்று பலர் கலந்து கொண்டனர்.